எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எஸ்கேனுடைய நடிப்பில் இது வரைக்கும் 17 படங்கள் வெளிவந்திருக்கு. ஆனால் இந்த 17 படங்கள் மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்கேனாவுக்கு ஏகப்பட்ட படங்களுடைய வாய்ப்புகள் வந்திருக்கும். பட் நம்ம எஸ்கேனா அதை பல காரணங்களால் அந்த ஒரு படத்தில் நடிக்க முடியாமல் போயிருக்கும். அந்த மாதிரி இது வரைக்கும் நம்ம எஸ்கேனா நடிக்க தவறுன படங்கள் என்னென்ன அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் முதல் படம் குரல் எண் 786. இந்த படத்தோடைய டேரக்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். சொல்வதெல்லாம் உண்மையில் பார்த்துருப்பீங்க, அவங்க தான் இந்த ஒரு படத்தை இயக்கியிருந்தாங்க. பட் இந்த ஒரு படம் நடுவில் ட்ராப் ஆயிடுச்சு அப்படிங்கிறதால தான் வெளியே வந்திருக்கு. இதுக்கப்புறமா வழக்கு எண் 18/9. இந்த படத்தோடைய ஹீரோ ஆடிஷனுக்கு நம்ம எஸ்கேனா போயிருந்தார். அப்போ நம்ம எஸ்கேனா ஹீரோவெலாம் ஆகலை. அந்த நேரத்தில் ஆடிஷனுக்கு போடப்போ அந்த இடத்துல நம்ம எஸ்கேனா செலக்ட் ஆகலை. அந்த ஒரு படத்தில் வேறு யாரும் நடிச்சிட்டாங்க. இல்லைனா வழக்கு எண் 18/9 நம்ம எஸ்கேனா தான் நடிச்சிருக்கணும். அதற்கப்புறம் ராஜா ராணி இந்த ஒரு படத்தில் நடிக்காததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சந்தானம் அவர் தான். இந்த ஒரு படம் மட்டும் இல்லாமல் யாயா படமும் நம்ம எஸ்கேனா நடிக்காமல் இருந்தது காரணம் சந்தானம் தான். இந்த 2 படங்களும் நம்ம எஸ்கேனா நடிக்க தவறின படங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் அதற்கப்புறம் கார்த்தி சாரோடைய நடிப்பில் வெளிவந்த கடைக்குட்டி சிங்கம் இந்த ஒரு படத்தில் ஃபஸ்ட்டு நடிக்க இருந்த நம்ம எஸ்கேனா தான். பட் இந்த ஒரு படம் நம்ம எஸ்கேனா நடிக்காததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ரெமோ, வேலைக்காரன், சீமராஜா அப்படின்னு நம்ம எஸ்கேனா 3 படங்கள் கமிட் ஆகியிருந்ததுனால பாண்டராஜும் சும்மாவே இருக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தால் இந்த ஒரு படத்தை கார்த்தி சாரை வச்சு இயக்கியிருந்தார். இந்த ஒரு படத்தில் நம்ம எஸ்கேனா நடிச்சிருந்தா செம்மையாக இருந்திருக்கும். இதை தொடர்ந்து பாண்டிய நாடு இந்த ஒரு படத்தில் விஷால் மற்றும் விக்ராந்த் அவங்க நடிச்சிருப்பாங்க. இதில் விக்ராந்தோடைய கேரக்டரில் நம்ம எஸ்கேனா நடிக்கிறது தான் முதல்ல இருந்துச்சு. ஆனால் எதுக்காக நடிக்கலை அப்படிங்கிறது இது வரைக்கும் சரியான தகவல் கிடைக்கல. அதற்கப்புறம் விக்னேஷ் சிவன் அவருடைய இயக்கத்தில் SK-17 அப்படிங்கிற படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த படம் அதுக்கப்புறம் ட்ராப் ஆயிடுச்சு. இந்த ஒரு படம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான். அப்படிங்கிறனால இந்த படமும் நம்ம எஸ்கேனா தவற விட்ட படம் தான். இந்த படங்கள் மட்டும் இல்லாமல் தெலுங்கில் வெளிவந்த ஆள வைகுந்த முறையில், மலையாளத்தில் வெளிவந்த பிரேமம் படம்லாம் நம்ம எஸ்கேனா நடிக்க வேண்டியதான். பட் நம்ம எஸ்கேனா ரீமேக் படங்களில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கனால இந்த 2 படத்தில் நம்ம எஸ்கேனா நடிக்கலை. ஏன்னா 2 படங்களுமே அந்தந்த மொழியில் செம்ம ஹிட்டான படம் தான். பட் அதை தமிழில் ரீமேக் பண்ணும்போது அதே மாதிரி பண்ணாலுமே கூட இங்கே ஹிட் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான். அப்படிங்கனால ரீமேக் படங்கள் நம்ம எஸ்கேனா நடிக்கலை. இந்த படங்கள் மட்டும் இல்லாமல் நீங்கள் சில படம் பார்க்கும்போது இந்த ஒரு படத்தில் நம்ம எஸ்கேனா நடிச்சிருந்தால் செம்மையாக திருங்குமா அப்படிமா நீங்கள் நினைப்பீங்க. அந்த மாதிரி படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சினிமா அப்டேட்டை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.